அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் சூழ்நிலையில் நம் இந்திய திருநாடு எஸ்ஐஆர் விஷயம் இந்த நாட்டிலே ஒரு பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மைத்துறையினுடைய மாநில முதன்மை துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பர்மா பஜார் எஸ் நாகூர்கனி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். வணக்கம் தொடர். எஸ்ஐஆர் எனக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியா மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு தேர்தல் ஆணையத்து கூட சேர்ந்து பல்வேறு மோசடிகளை செய்து வருவதாக ஆதாரப்பூர்வமா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிரூபிச்சுட்டு வராரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, மக்களுக்கு சொல்லுங்க. அதை பத்தி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் எஸ்ஐஆரே இவங்க எடுக்கிறாங்க வெளியில. வாக்கு திருட்டம் எப்படி இது தலைவர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், முழு ஆதாரத்தோட முழுக்க பிரஸ் மீட் வைக்கிறாரு. எல்லா பிரஸ் மீட்டை சந்திச்சு முழுக்க தெளிவா எடுத்துரைக்கிறாரு. எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு பிரேசில் அழகி வச்சு அவங்களோட போட்டோவை வச்சு 22 இடத்துல ஓட்டு போட முடியுது. அதே மாதிரியா இது நிறைய போலியான வாக்காளர்கள் ஹரியானால ஏகப்பட்ட போலியான வாக்காளரை பத்தி தலைவர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா எடுத்துரைக்கிறாரு. அந்த வாக்கு திருட்ட கண்டிச்சுதான் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் நடந்தது. ஆமா, காங்கிரஸ் சார்பா. அந்த காங்கிரஸ் சார்பா நடந்த கையெழுத்து இயக்கத்துல தமிழ்நாட்டு சார்பா மட்டும் 9 லட்சம் கையெழுத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பெற்றிருக்கு. அதுல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மட்டும் 3,80,000 சில்லற கையெழுத்து வாங்கியிருக்கோம். இது முடிவு பாத்தீங்கன்னா மக்கள் இந்த வாக்கு திருட்ட உண்மைதான் நிரூபிக்கிற வகையில எல்லாமே கையெழுத்து போட்டுருக்காங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. நானே களத்துல இறங்கி ஒவ்வொரு இடத்துலயும் கையெழுத்து வாங்கணும். அதுலயும் பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா மசூதி சைடு போனா இஸ்லாமியர்கள் அன்போட வரவேற்று ஒவ்வொரு இடத்துலயும் கையெழுத்து போடுறாங்க. ராகுல் காந்தி மேல இஸ்லாமியர்களுக்கு பெரும்பாரியான நம்பிக்கை இருக்கு. ஒட்டுமொத்த நம் தேசமும் ராகுல் காந்தி அவர் மேல வச்சிருக்கு, பின்னால வச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஒரு அருமையான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கீங்க தொடர். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொடர், கர்நாடகால அந்த வாக்காளர்கள் இறந்துட்டதா சொல்லி அந்த உயிரோடு இருக்கக்கூடிய மக்கள் பேரை நீக்கி இருக்கிறாங்க. அதையும் உங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த இறந்த மக்களுக்கு கூட டீ சாப்பிடுவது போல கூட அவங்க மேடையில கூப்பிட்டு ஒரு இதை பண்ண எல்லாத்தையும் மக்களை பாத்தீங்கன்னா ஏழ்மையான மக்களை கூட அவங்களை கூட்டு மேடையில அறிமுகப்படுத்தி அவங்கள தொட்டு பேசுறாரு. தொட்டு பேசி பழகி விஷயத்த சொல்றாரு. இது போல எங்கேயாச்சும் பாத்துருப்பீங்களா? எந்த தலைவரை நெருங்க முடியுமா? ஒண்ணு இல்ல. மோடி அவர்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பலத்த பாதுகாப்போட தான் ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் வாயில வட சுடுறது கூட இது முடுக்கு நம்ம பிரஸ் மீட், அவர் பிரஸ் மீட்டா இது முடுக்கு மக்கள் பாத்துருக்க முடியாது. இது முடுக்க எங்கேயாச்சும் பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இது 3வது வருஷம் நினைக்கிறேன் அவர் பிரதமரா இருக்கிறது. 3வது 5-10 ராகுல் காந்தி தலைவர் இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்களேன், ஒண்ணும் கிடையாது. யாரையாச்சும் நடிகரை கூப்பிட்டுக்கிறது, இல்ல யாரையாச்சும் சாதனை பண்ணவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பக்கடா கொடுக்கறணும், பஜ்ஜி கொடுக்கறணும், அழகா இருக்குங்கன்னு இது பேசுறோம். இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு பிரதமர் பேசுற பேச்சா? ஆக்சுவலா வந்தவங்களுக்கு விருது கொடுத்தோ இல்ல நற்சாட்டு கொடுத்தோ பாராட்டியோ அனுப்புவாங்க. அவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு நாள் பொழுத போக்கிட்டு இது ஒரு பிரதமருக்கு அழகா? ஒண்ணு வெளியூர் ஓடிடுறாரு, இல்ல வெளியூர் போய் சுத்திக்கிட்டே இருக்காரு, இல்ல யாரையாச்சும் நடிகர்களை கூப்பிட்டு வச்சு அரட்டை அடிக்கிறாரு, இல்ல இப்போ வேர்ல்டு கப் உமன் வெற்றி பெற்றதே நல்ல விஷயம் தான். ஆனா அவங்க கூப்பிட்டு வச்சு கெட்டு கதர் கொடுத்ததோட முடிச்சுக்கலாமே. அவங்க கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் ஒரு பிரதமர் செய்யற காரியமா? எந்த பிரதமரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது என்னத்த சொல்றீங்க? இவரை பிரதமரா தொடர்ந்து உட்கார வச்சுட்டு இருக்கிற முட்டாள் மக்களை, வடநாட்டு முட்டாள் மக்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுதான் தொடர். ஒரு பக்கம் நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, ஒரு இதோட நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்தவங்கதான் தேர்தல் ஆணையத்து கூட சேர்ந்து இவ்வளவு ஒரு திருட்டை பாஜக செஞ்சிருக்குன்னு நம்ம போன்ற மக்கள் உணர முடிகிறது. அப்ப நம்ம மக்களை ஒரு மக்களை குறை சொன்னா கூட உடனே வட மாநிலத்துல இருக்கத்தான் செய்யறாங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணிருக்கேன், அப்ப நம்ம என்ன பண்றது? அடுத்த கட்டமா காங்கிரஸ் சார்பா
நீங்க என்னென்ன இதெல்லாம் எடுக்கலாங்கிற மாதிரி செக்ஷன்ல இருக்கிறாங்க அது சம்பந்தமா? என்ன சார் இது தொடர்ந்து நம்ம என்னதான் போராட்டம் நடத்தினாலும் மத்திய அரசு கண்டுக்கிறதா போல தெரியல. எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டோம், எதுக்கும் செவி சாய்க்காது. மத்திய அரசை இழுத்து பெரும்பாலும் பெரிய பெரிய போராட்டங்கள் நம்ம பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்மளோட கருத்தை சொல்லி அவங்களுக்காண்டி நம்ம போராட்டம் நடத்துறோம். ஆனாலும் மத்திய அரசு என்ன செவி சாய்க்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. குடியுரிமை சட்டத்துக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதை அப்படியே என்ன செஞ்சாங்க, நாங்க பிறகு பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமைக்கிட்டு அதே ரூபத்துல இன்னைக்கு எஸ்ஐஆரை கொண்டு வராங்க. எஸ்ஐஆர் என்ன சொல்றாங்கடா, எப்படி இருந்தாலும் நீ ஓட்டு போட்டு ஆகணும்ல, நீ எனக்கு கொடுத்துதானே ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா வயசான முதியவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்க அப்பா அம்மாவோட இதை கேட்டா எங்க இருக்கும்? வாக்காளர் அட்டையை கேட்கறாங்க. பிற நம்ம இதுல சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அட்டையை மிஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா அது போயிட்டு அப்பா அம்மாவோட வாக்காளர் அட்டை கேட்கறது, உறவினரோட உறவினரோட இது எதுக்கு? இப்போ ஒரு வீட்டுல நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உறவினரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேற இது இருக்கு? பாத்தீங்கன்னா இங்க வடநாட்டுக்காரங்க வர்றாங்க, ஒரு கார்டு வச்சுக்காங்க. அந்த கார்டு பாத்தீங்கன்னா வடநாட்டுல இருந்து கொடுத்து அனுப்புறாங்க. அந்த கார்டை எடுத்துட்டு வந்தா உடனே 2 மாசத்துல அவனுக்கு பாத்தீங்கன்னா 1 மாசம் அல்லது 2 மாசத்துக்குள்ள அவனுக்கு ரேஷன் கார்டு கிடைக்குது, ஆதார் கார்டு கிடைக்குது, ஓட்டேடி கிடைக்குது. இதுவே நம்ம போய் நின்றா 6 மாசம் ஆகுதுங்க ஒரு ரேஷன் கார்டு எடுக்கிறதுக்கு. அவனுக்கு கிடைச்சதுக்கு 2 மாசத்துல. அந்த கார்டோட வேல்யூபிள் என்னங்க? கார்டை வச்சு அவங்க பண்ற அட்டுழியம் இருக்கு. இன்னைக்கு அவங்கள்ட்ட அவ்வளவு கேள்விகள் கேட்க மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெரும்வாரியா இஸ்லாமியர் இருக்கிற ஏரியால மட்டும் ரொம்ப பேருக்கு செக்அப் பண்ண வர்ற மாதிரி இவங்க எல்லாம் எழுதி கொடுக்கலன்னு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிற இது சொல்றேன். எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இறந்துட்டாரு. என் வீட்டுல யாருக்குமே ஓட்டு கிடையாது. நான் அதுக்கு ட்ரை பண்ணி இது பண்ணோம், இது முடிவு வரல. ஆனா நான் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு மட்டும் வந்துச்சு. நாங்க இது முடிஞ்சு எல்லாமே எழுதி கொடுத்துட்டோம். வீட்டுல உள்ள 6 பேருக்கு எழுதி கொடுத்தோம், 2 பேருக்கு மட்டும் வந்திருக்கு, 4 பேருக்கு வரல. இத பத்தி கேட்டா வரும் சார், முறையா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. சரி சார், எங்க வீடு மட்டும் பாத்தீங்கன்னா எங்களோட பில்டிங், அந்த பில்டிங்ல மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 5 பேர் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. மீதி உள்ள 60 பேருக்கு மேல ஓட்டு போடுற உரிமை இருந்தும் பறிக்கப்பட்டிருக்கு. இது நான் ஒரு பில்டிங், எங்களோட பில்டிங்கோட இதை சொல்றேன். தெரு ஃபுல்லா, ராயபுரம் ஃபுல்லா ஏகப்பட்ட இஸ்லாமியரோட வாக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இவங்களோட நோக்கம் என்னன்னு தெரியல. சிறுபான்மையரை நசுக்கிறது மட்டும்தான் இவங்க நோக்கமா இருக்கு. இந்த எஸ்ஆர் கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா முறைப்படி அவங்க ஓட்டு கொடுக்குறாங்களான்னு பாக்கலாம். ஏன்னா இப்போ வர இதுல தெரிஞ்சிடும்ல யாருக்கு ஓட்டு இருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். வெளியே வரும்போது தெரியும் கண்டிப்பா என்னென்ன இது பண்ணாங்க அப்படின்ட்டு. நீங்க சொல்றது ஒரு வகையில எடுத்துக்கிடலாம். மீண்டும் உங்க பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய பர்மா பஜார் நாகர்குனி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களுக்கு நன்றி.